இந்த வெங்காரத்தை வந்து சுத்தி பண்ணணும். ஒரு நல்ல பழுக்க காய்ச்சின இரும்பு சட்டியில வெங்காரத்தை பொடி பண்ணி தூவி விட்டுறணும். இந்த வெங்காரத்தை வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வெங்காரம் பொரிஞ்சு இது மாதிரி பக்குவமாகும். இந்த பக்குவமான வெங்காரத்தை சல்லடையில சலிச்சு வச்சுக்கணும். இந்த பருப்பத்தை 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து காலையில ஒரு ஸ்பூன் தேனோடையும் மாலையில 1 ஸ்பூன் தேனோடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த இறந்த பொண்ணுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த அவேர்னஸ் வீடியோ எதுக்கு போகிறோன்னா, நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் வெயிட்டை குறைக்க போகிறேன்னா எல்லா பேரும் தேர்ந்தெடுக்க வழி சிம்பிள் வே, சீக்கிரத்தில் உடம்பு குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி யூடியூப்பை பார்க்குறது. இதை யூடியூப்பில் என்ன போடுறாங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு இந்த ட்ரிங்க்ஸ் குடிச்சா இவ்வளோ நாளில் குறைஞ்சிரும், இதை ஆட் பண்ணிங்கன்னா இவ்வளோ நாளில் வெயிட் குறைஞ்சிருங்கிறாங்க. கண்டிப்பாக அந்த தவறு செய்யாதீங்க. நீங்கள் என்ன ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் நடக்க போகிறதில்ல. நீங்கள் கலோரி டெபிசிட்டில் இருந்தால் மட்டும்தான் வெயிட் லாஸ் நடக்கும். இன்னும் ஒரு டயட்டு, ஒரு நியூட்ரிஷன், ஒரு டயட்டு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குது, என்ன கண்டென்ட் இருக்குது, இதனால் என்ன விளைவுகள் வரும் எல்லாத்தையும் படிப்பேன். நானே என் கிளைண்ட்டுக்கு ஒரு 3 எக் எடுங்க, சிக்கன் எடுங்க சாப்பிட்னா, நீங்கள் 3 எக்காங்க, நீங்கள் ஃபஸ்ட் அந்த 3 எக்கில் என்ன நியூட்ரிஷன் இருக்குது, எதுக்கு கொடுக்குறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நியூட்ரிஷனை பற்றி ஓரளவு படிச்சிருந்தா தான், அந்த பொண்ணு இதை பற்றி படிச்சிருந்தா கண்டிப்பாக வெங்காரங்கிறது எனக்கு தெரில, கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப அந்த ஒரு படிகம் கெமிக்கல், அதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்தில் பயன்படுத்துகிறாங்க. கண்ணாடி, வெள்ளி, தங்கம் இதில் வாக்குறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த விஷயத்தை அந்த பொண்ணு பார்த்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது டயட்டில் இதை ஆட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருக்கோம். நீ இதை யோசிச்சு பார்க்காதனால தான் இதை வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணி இந்த பொண்ணுக்கு வயிற்றுப்போக்காகி இறக்குற சூழ்நிலை ஆயிடுச்சு. உதாரணம் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறையா மெத்தட் சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணாலும் ஃபஸ்ட்டு அதில் என்ன நியூட்ரிஷன் இருக்குன்னு பார்த்துட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கைடு, நல்ல ஒரு நாலேஜான பர்சன்ட்டை உங்கள் டயட்டாக கேளுங்க.